ஐயோ, இந்த பசங்க கிட்ட செத்த நேரம் நிம்மதியா இருக்க முடியலையா? இவ ஏன் தள்ள கட்டிட்டு இவ எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. இவ அப்பா அத்தா வீட்டுல டிக்கெட் போடுறாங்கன்னு சொல்லி கிளம்பி வந்தது மொத தப்பு. நம்ம தப்பு. வாயை பொழந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பாரு. எனக்கு இது தேவைத்தான், இன்னும் வேணும் தான் எனக்கு. இந்த புள்ளிவளை அடக்க முடியுதா? ஒண்ணு பெட்டு மேல ஏறி நின்றுட்டு கத்துது, ஒண்ணு இந்த ஸ்டூல் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு பெரிய இம்சை கொடுக்குதுவோ. ஏமா வந்து குளிக்கலாமா? வந்து 2-3 நாள் ஆகுது, என்னமோ குளிக்காத இதே சட்டையிலேயே சுத்துதுவோ பாரு. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு ஆத்தா கரையால இருக்கால, இவளுக்கு என்னதான் பண்றது? ஒரு புள்ளிவளுக்கு ஒரு நல்லது கெடுத்து செய்யணும், ஒரு குளிக்க வைக்கணும், அதுக்கு தலையை சீவணும், ஒரு சோத்தை ஊட்டணும்னு எங்கேயாவது இருக்கா? நல்லா சிலுப்பி ஆட்டம் சிலுப்பிக்கிட்டு கிளம்பிடுறா. அவ ஆத்தா அப்பா வீட்டுக்கு வந்தாலும் வந்துட்டா. இவளை கையால குடிக்கவே முடியலையே. ஊர் உலகத்துல எல்லாம் நல்ல நல்லதா இருக்கிறானுங்க எல்லாம். நல்ல ஏழையான வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிட்டு எப்படி தான் வைக்கிறதான் சட்டம்லாம் இருக்கு. இவளும் சரியான பரம ஏழை இவ. இவளை கல்யாணம் பண்றதுக்கு இவ அப்பா அம்மா போட்டாங்க பாரு சீனு, நாங்க தான் இந்த ஊர்ல நாட்டாம அப்படி இப்படின்னு. ஒரு வாய்க்கு வழி இல்லைனாலும் என்ன மாதிரி சீனு போட்டுக்கிட்டு சுத்துதுவோ குடும்பத்தோட. வந்திருக்கிற மாப்பிள்ளைகளுக்கு தான் ஒரு மரியாதை கொடுக்குதோலா என்ன? ஒன்றும் கிடையாது. கிழவன் கழிவு சேர்ந்துக்கிட்டு நம்ம தள்ள கட்டி வச்சிருச்சுவோ இந்த என்னத்தை இம்சைய. சரி, எப்படி நான் புலம்புனாலும் இதுவரை அடக்கவா அவதான் வேணும். இந்த பாருங்க, ஒழுங்கா இப்ப நீங்க என் கூட குளிக்க வரீங்களா என்ன? இப்ப ஏமா பிங்கி மிங்கி எதுவும் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா நீங்க? உங்க ஆத்தாக்காரி வந்தா தான் நீங்களா சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் நான். போனா போது புள்ளியோலாச்ச அழுதுகிட்டு நிக்குது, அடம் முடிக்குதோல. சரி கொஞ்ச நேரம் விளையாடுங்கயா, அப்ப நம்ம குளிச்சுக்கு ஒண்ணு சொன்னதுக்கு ஊன்னு தலையாட்டி விட்டு இப்ப என்னமோ உக்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறீங்க ஆட்டம். இப்ப நீங்க ஒழுங்கா என் கூட குளிக்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் ரூமுக்குள்ள விட்டு பூட்டு நான் போட்டு கிளம்பிடுவோம் பார்த்துக்குங்க. ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? என்ன புள்ளியோட திட்டிட்டு கிடக்குறீங்க? பத்தாதுக்கு என்ன வர நாலு கேள்வி கேட்கறாரு. என்னத்துக்கு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பார்ட்டி இதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது பாத்துக்கோ. இந்த புள்ளியோட பெத்திய ஏண்டா வெறுப்புக்கு புள்ள பெத்து காண்டாம இருக்கணும் பேர் வச்ச கணக்கா. என்னமோ அவளை விட்டு நீ வீட்டுல கிளம்பிடுற எங்க போனாலும். கேட்டாக்கா என் அப்பா வீட்டு சொத்துல வந்திருக்கீங்க, என் அப்பா வீட்டு காசுல இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒன்னும் கேட்கக்கூடாது, நான் விற்கிறதான் சட்டம் கிட்ட மிரட்டி ஏட்டி. இந்த புள்ளியோ வந்து 4-5 நாள் ஆகுது. எங்கேயாவது இதுக்கு தலை சீவி ஊட்டியா ஒரு நல்லது கட்டத்தை செஞ்சியா? ஒன்னும் செய்ய மாட்டேங்கிற. அழுகு துணியோட சுத்துது. எனக்கு பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. நீ மட்டும் நல்லா குளிச்சுக்கிட்டு மினிக்கிட்டு கிளம்பிடுறட்டி உன் குடும்பத்தோட. இப்படி எங்க தான் போயிட்டு வர? ஒரே வழியா பல்லெல்லாம் 32 பல்லையும் இழிச்சுக்கிட்டு நிக்கிறியா? கொஞ்சம் கூட ஒரு வித்து வேசனம் இல்ல. ஒரு புருஷங்காரன் வந்திருக்கானா அவனை அடிமையா நடத்தி தானே உங்களுக்கு எல்லாம் பழக்கம். உன் வீட்டுல இருக்கிறவங்க யாரு தான் ஆம்பளைக்கு பயந்து நடந்துருக்கீங்க? எங்க பாருவோம், அப்பாவை பாருவான், ஆத்தால பாரு, உன் அண்ணனோட பாரு, உன் அக்கா தம்பி சொல்ல பாரு. எல்லாம் ஏதாவது ஒன்னாவது அடங்கி ஒடுங்கி புருஷனுக்கு பதில் சொல்லிச்சா? நீ மட்டும் பதில் சொல்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. என்னமோ பேசுறா பேச்சு. என்னடி ஏதோ கையில பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிற? ஏங்க நானே உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கிற தேவையில்லாத பேசி என் மண்டையை குழப்பி விட்றாதீங்க சொல்லிவிட்டோம். அப்புறம் வர்ற ஆத்திரத்துக்கு மண்டையை போட்டு கிறுக்கு கிறுக்கி கிடச்சி விடுவோம். என்னமோ என் அக்கா தங்கச்செல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க தேவையில்லாத? அவளுக்கிட்ட நான் பேசுறேன்னா கொள்றேன்னா ஏதோ எங்கள் அப்பா அம்மாவை பற்றி ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அவங்களாம் என்ன வயசு? போனா போதுன்னு இழுத்துட்டு வந்தாக்கா என்னமோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. போனா போது பாவன்னு பார்த்தா பல்ல புடிங்கி பார்க்குற கதையா இருக்க இது. என் அப்பா அத்தா வந்து இப்போ சொல்லி விட்டதால்தான் இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு வந்து சுற்றி பார்க்குற ஒரு இது கிடச்சிருக்கு சான்ஸ். என்னமோ அதுக்குன்னு ஓவரா கத்திட்டு கிடக்குறீங்களா? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? பார்த்து பத்திரமா நடந்துக்குங்க. எனக்கு ஏற்கனவே கோவத்தில் இருக்கிற நான் வரேன். நீங்க வர தேவலா பேசிட்டு இருக்காங்க. என் சந்தோஷம் மூட கெடுத்து விட்டுறாதீங்க. என்ன இவ வித்தியாசமா ரொம்ப திமிரில் ஆடுறாள? இவ திமிர அடக்கணும். ஒரு ரூபாய்க்கு புண்ணியம் கிடையாது இவ அப்பா அத்தா வீட்டுல. என்னமோ போனா போதுன்னு இந்த கீதா வேலை செய்யறதால ஏதோ நமக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கிறா. இதுல வர இவ இஷ்டத்துக்கு பண்றாள வேலைவா? இருக்கட்டும் இவ்வளவு வீட்டுக்கு கூட்டு போய் தான் நல்லா நசுக்கணும், எலி நசுக்கிற மாதிரி. என்னமோ அவ ஆத்தா வீட்டுக்கு வந்தா ஒரே வழியா தான் ஆடுறா. நம்மளாம் கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. ஒரு ஆம்பளை பேசுறானா அதுக்கு அடங்கி போவோம். இந்த பேச்சுக்கே இடம் இல்லை இந்த வீட்டுல. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரிட்டி இப்ப என்னத்துக்கு நீ இம்மா டென்ஷன்ல பேசிக்கிட்டு ஒரே வழியா பேசிக்கிட்டு இருக்கிற மரியாதை கூட கொடுக்காத. என்ன அம்மா சந்தோஷத்துல இருக்கிறிய? என்ன நடந்துச்சு? பாருங்க எல்லாம் பெரிய சந்தோஷம் தாங்க. எங்க நான் இதை சொன்னா நீ அப்படியே மயக்கடிச்சு ஊதுற தெரியுமா? அந்த மாதிரி கதை நடந்துச்சு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? சொல்லட்டா வேணாமா? ஐயோ என்னாலே நம்ப முடியலங்க. எப்படிதான் நடந்துச்சுட்டே தெரியல. எல்லாம் அந்த ஏழுமலையம் புண்ணியம். என்னத்த சொல்றது? நான் போற இடமெல்லாம் காசு பணம்னாக்க எல்லாம் நடக்கும் தெரியுமா? நான் வந்து எங்க வீட்டுக்கு 5ஆம் ஒரு பொண்ணு தெரியுமா? அதனால தான் நல்லா எல்லா வளமும் சேருது எனக்கு. என்னத்த சொல்றது? எல்லாம் நான் கேட்கவே தேவையில்லைங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க பாத்துங்க எங்க அப்பா ஆத்தா. அப்படி செல்லத்துல நான் வளர்ந்துருக்கேன் தெரியுமா?
என்ன நினைச்சா எனக்கே சந்தோஷமா இருக்குது. என் புள்ளியோட எப்படி தான் கரைச்சேப்பன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் அந்த ஏழுமலையன் புண்ணியத்தில் என் தம்பி என் அண்ணம்மாவ ராசியில் எனக்கு கிடச்சிருக்குது. என்னமோ அவளை தான் நான் எனக்கு மட்டும் மகன் இருந்ததுன்னா இத்தனை நேரம் என் கீட்டாவை கட்டி வச்சு நான் எம்மோ கோடி கோடியில் பிறந்திருப்பேன் தெரியுமா. இல்லையே, அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கலையே. என்னத்தை பண்ணுறது? சரி இருக்கட்டும். இருந்தாலும் அத்தை உறவுன்றது போயிடா போது. ஏட்டி லூசு மெண்டல், என்னமோ பேசணும்னு லூஸ் தனமா உளறிக்கிட்டு இருக்கிறியாட்டி. என்ன டீ புத்திக்கிட்டு பேதரிச்சு போச்சா? இப்போ என்ன உனக்கு தங்க நகை வைரம் வள்ளி கிள்ளின்னு பேசிக்கிட்டு இருக்கிறியா? என்ன நடந்துச்சு? ஏட்டி எம்மோ நேரமா கேட்கறான். நான் கேட்கற கேள்வி கீழே போட்டு தள்ளி போட்டு நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறியாட்டி. என்ன நடந்துச்சு சொல்லுட்டி. ஃபர்ஸ்ட் இந்த குட்டியோட இழுத்துட்டு போய் குளிக்க வை. கப்பு அடிக்குது கப்பு. ஏங்க என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. பைத்தியம் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எங்க காட்டு நீயும் என்னமோ ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலட்டி. என்னடி அஞ்சம்மா இது இருக்குமே? ஏட்டி இது எங்க டீ? இது எங்க கொள்ளக்கல்ல அடிச்சுட்டு வந்துட்டியா? ஏட்டி என்ன டீ இது பெருசுக்கு இருக்குத நகை? இதை வச்சு என் 2 பொண்ணு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவேன். எட்டி சட்டையா போட தேவையில்ல போல இருக்கட்டி. எட்டி இது ஏது டீ எங்க கொள்ள அடிச்சுக்கிட்டு வந்தீங்க? ஐயா ஐயா, எட்டி ஏதோ கொள்ளக்கல்ல அடிச்சுட்டு வந்துட்டியா? எட்டி கதவை சாத்துட்டி, ரூம் கதவை. யாராவது வந்து போலீஸ் கிழிச்சு திரும்ப தூக்கிட்டு போட போறாங்க. எட்டி ஐயோ, நான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சே. குறுக்க வந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சே. எட்டி ஏது டீ இதெல்லாம்? எட்டி எனக்கு வாயும் பேச முடியல, ஒன்றும் முடியலடி. எட்டி கையும் ஓடல காலும் ஓடல, ஏது டீத்து? பார்த்தது போதும். பார்த்துக்கிட்டியா? எப்போ பாரு இந்த அஞ்சம்மா அவளை ஒரு வழிக்கும் புண்ணியம் இல்லை. எத்தோ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு 30-50 பவுனை போட்டு. அப்போ நகை விலைலாம் கம்மியாக தானே இருந்துச்சு. என்ன கஷ்டப்பட்டாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன நான் கேள்வி அடித்தேன். என்ன கேள்வி என்னை போட்டு 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 சாத்தினியை தெருவை விட்டு விட்டு வீட்டை சுற்றி சுற்றி ஓட விட்டு அடிச்சியே மனுஷா. இப்போ ஞாபகம் இருக்கா? எப்படியெல்லாம் படித்து சொகுசாக இருந்த எண்ணெயை சாணியை உருட்டி உருட்டி செவத்தில் அடிக்க வச்சியே. இப்போ ஞாபகம் வருதா என் குடும்பம் எப்படியாப்பட்ட கெப்பாசிட்டியில் இருக்குதுன்னு? எப்போ பாரு பிச்சைக்கார குடும்பம் அழுப்பத்தனமாக இருக்கிறாங்க. ஒரு வாய்க்கு தண்ணிக்கு இது இல்லை, சோறுக்கு இது இல்லை, அதுக்கு இது இல்லை. என்ன நான் பேச்சு பேசுனேன். இனிமேல் நீ வாய் பேசுவேன். சரி அது இருக்கட்டும். இப்போ நான் என் அண்ணன் வீட்டில் இருந்து அவன் என் அண்ணன் நகை வாங்கி கொடுத்துக்கிறான். 30 பவுனு. கேட்டுக்க, 1 பவுன் இல்லை 2 பவுன் இல்லை, 30 பவுன். சாதாரண எங்களுக்கு ஆளுக்கு 50. நம்ம குடும்பத்துக்கே 2 லட்சத்துக்கு அவள் டிக்கெட் போட்டு வீட்டுட்டு வந்துருக்கிறா. 10,000க்கு 30 சவரன் நகை வாங்கி கொடுத்துருக்கிறா. உன் குடும்பத்தில் ஒரு ரூபாய்க்கு வழி இருக்கா சொல்லு பார்ப்போம். இனிமேல் நான் சொல்கிறத தான் நீ கேட்குற. எங்கேயாவது நீ குரலை வசதி பேசுனா உன்னை என்னதான் பண்ணுவேன்னு தெரியாது. என்னமோ புள்ளியோட குளிப்பாட்டிலையா வெளில போயிட்டு வந்துட்டானா அம்மா கேள்வி கேட்குறியா? பார்த்துக்குங்க, இதெல்லாம் நல்லது இல்லை. இவ என்ன இப்படி பேசுறா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்க போங்கன்னா இப்போ என்னமோ வா போன்றால. மரியாதை கட்ட குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டாம. ஐயோ, இருந்தாலும் 30 சவரன் எடுத்துக்கிட்டு வந்துருக்கிறாள. ஏற்கனவே இவளுக்கு கல்யாணத்துக்கு போட்டது ஒரு 30 பவுனு, இந்த புள்ளிவளுக்கு காது குத்திக்கு ஒரு 30 பவுனு, இப்போ ஒரு 30 பவுனு. அப்பாடா, நம்ம இன்னும் ஒரு 30 பவுனு சேர்த்தனா 2 புள்ளிக்கும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவேன். எப்படியோ நம்ம இவ கையில் திட்டுற வாங்குறோமோ அடி வாங்குறோமோ, நமக்கு நகை வந்தா சரி. நம்மள பேசாமல் இவங்க வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டாலும் சரி. வேலைக்கு போக தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம புள்ளிவளையும் கட்டி கொடுத்துருவாங்களே. நல்ல ஐடியா இருக்கு. இதை பற்றி தான் பேசணும். இங்கே பாட்டி என் மிங்கி இறங்கு பெற்று விட்டு கீழே. ஏங்க காலெல்லாம் வலிக்குது, காலையிலேருந்து சுற்றி கித்தி. நான் எப்படியோ வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரேன். நீங்கள் என்னமோ ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த புள்ளிவெல்லாம் குளிப்பாட்டிட்டு வாங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க போகிறேன். எனக்கு கை காலெல்லாம் அழுத்தி விடுங்க, ஒன்றும் முடியலை. ஏட்டி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லடி அஞ்சமா. பார்த்துக்க, புள்ளியோட குளிப்பாட்ட சொல்கிற. படுக்க போகணுயா, அதுக்கு நான் உனக்கு காலு கையெல்லாம் அழுத்தணுமாம்மா. இது எந்த ஊர் கதை? ஏட்டி நான் சொல்கிறதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. பண்ணுறதே சரியில்லை பார்த்துக்கோ. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. அக்கா, ஆனால் இந்த ஊரில் மேலே ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குது. நடு கடலுக்குள்ளே ரோட்டை போட்டு வச்சுக்கிறானுவ பாரு. ஆனால் சமத்துக்காரனுவலாம் இந்த வெளிநாட்டுக்காரனுவ பாட்டுக்கக்கா. ஏக்கா எப்படியெல்லாம் நல்லா அழகழகாக செஞ்சு வச்சுக்கிறானுவல. நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் ஒன்றுட்ட காணும். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம மனுஷாலுவோ சோறு எப்படி விளவழமாக சமைக்கலாம், அதை எப்படி விளவழமாக தின்னு போட்டியில் ஜெயிக்கலாம்னு சோட்டு போட்டியில் தான் முன்னுக்கு வருவாங்க. வேற எதுத்துல வருவாங்க சொல்லு பார்ப்போம். ஏக்கா எம்மோ அழகாக இருக்குது தெரியுமா? நான் பார்த்து அப்படியே வியண்டே போய்விட்டேன் தெரியுமா? ஆனால் ஆமாக்கா, என்ன அழகாக அந்த பூங்காவை பாட்டியா? பூங்காவை வட்ட 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 வட்டமாக செடிகளெல்லாம் வெட்டி வச்ச மாரி அழகாக தானே அந்த மாதிரி சேப்பில் வளர்ந்துருக்குது வட்டுக்க. 2வது அந்த சிங்கட்டை பாட்டியாக்கா. சிங்கப்பூருக்கு சிங்கம் தான் ஃபேமஸ் போடுறக்க. அந்த சிங்கத்திலேருந்து வாயில் தண்ணி தண்ணி கொட்டுரு. அந்த தண்ணியால் தான் அங்கே ஏறி வந்துருக்குமாக்கா. ஏக்கா ஒன்றுமே வளங்களக்கா. இம்மா
டெக்னிக்கலும் இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் இந்த நம்ம அம்புஷம் சொல்கிற கணக்கில் இருக்குட்டு பார்த்துக்க. நம்ம ஊரில் என்னட்டு தான் இருக்குது, அந்த காலத்து அரசியல்களை பண்ண ராஜ்யத்தில் தான் எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிறாங்க, போய் வச்சுக்கிறாங்க. வேறு என்ன புதுசாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ? ஒன்றும் இருக்குல்ல. அங்கேயும் சோட்டுக்கு பஞ்சம் இல்லாத வரி ஏட்டாமல் இருந்தால் சரிதான் போ. என் பேட்டுக்கு என் மேலே எம்மும் பாசம் தெரியுமா? உங்களுக்கும் வாங்கி தான் கொடுத்தா, எனக்கும் அந்த இடத்துல பொழுவாக தான் வாங்கி கொடுத்தா. ஆனால் என்னையா வேணும், என்ன பாட்டி வேணும், என்ன பாட்டி வேணும், என்னென்ன வேணும்னு வீட்டுவே ஒன்று விடாத விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறா பார்த்தியா? நானும் எம்மோ நாளாக இருந்தேன்னா அவ்வளோ கூட. அப்போல்லாம் எனக்கு இந்த குட்டி மேலே பாசம் கிடையாது பார்த்துக்க. ஒரு 2 வருஷம் இடையில உங்கள் மாமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியூருக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு வீடு வச்சுருக்கிறோம் நாங்கள், அந்த ஆலங்குடிக்கும் பக்கத்தில் கரம்பக்காடு. அந்த ஊரில் நமக்குன்னு வீடு இருக்குது தெரியுமா? சரியா உனக்கு? அங்கே ஆனால் இருந்து விவசாயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 2 வருஷம் கழிச்சு வந்து அப்போ இந்த குட்டி இருக்கிறாள் சூழி, ஐயோ நினச்சாலே எனக்கு அப்படி இருக்குது தெரியுமா? உயிரையே விட்டுட்டாமா. அந்தமாரி பாசம் எங்கள் மேலே இந்த கீட்டாவுக்கும் சொல்லிட்டான். அதனால தாண்டி இன்றைக்கி என்ன தான் சொல்லி பார்ப்போம். இந்த மாவை விட்டு புள்ளி வாண்டி என்னைக்கு சாடிக்கும் போல் இருக்கு, சாடிக்கும் நம்மளுக்குலாம். இந்த மாவை விட்டு புள்ளி வறுக்குறவளை கிறுக்கு குட்டிவா எங்கேயாவது வந்து எட்டி பார்க்குறவளா பாரு. இந்த அஞ்சம்மா மாவளாட்டம், இந்த மாலினி மாவனாட்டம் ஒருத்தி வந்து ஒரு பையா வந்து எட்டி பார்க்கல. ஏன் அம்மாச்சி எப்படி இருக்கிறீங்க, ஏழா இருக்கீங்கன்னு கேட்கல பாரு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலப்போ. நம்ம என்னதான் பண்ணாலும் அது ஒரு குட்டியை காட்டுறது பார்த்தியா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா. எனக்கு தான் பொம்பளை பிள்ளை இல்லாத போயிடுச்சு, அந்த குடுப்பனையே இல்லை. ஆனாலும் மாவும் வீட்டு பிள்ளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு திட்டுட்டோனம்மா, டாட்டா எப்படி இருக்கீங்க, ஏழா இருக்கீங்கன்னு கேட்பான். எனக்கு இப்போ நினச்சா மனுஷன் ஒன்று போகுது தெரியுமா? உன் பேர பிள்ளைலாம் பார்த்துட்டு செய்யறதெல்லாம் பார்த்துப்புட்டு எனக்கு அப்படி இருக்குது தெரியுமாக்கா. எனக்கும் பேர பிள்ளை எனக்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி தானே எனக்கும் செய்யும் கொள்ளுன்னு ஒரு பக்கம் ஏக்கமே வந்து போச்சு. என்னத்தை பண்ணுறது, என் மரும இருக்கிறாள படுபாவி. படுபாவி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அந்த கிறுக்கு மாடு இட்டுக்கிட்டு போய் எங்ககிட்ட அறவே பேச வேணான்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டாப்பா தெரியுமா உனக்கு? ஏட்டையை விடுட்டு அதெல்லாம் யார்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு கிடக்குறேன். இவடு விடு எல்லாம் சரியாயிரும் பார்த்துக்க. என்ன எக்கா பாருக்கா எப்படி வெம்புறாள. எட்டி அழுவாதட்டி. என்னைக்கா இருந்தாலும் நீனும் உன் பேரப்புள்ளியோ உன் மாவா மருமவ எல்லாரும் கூட சேர்ந்து தான் இருக்க போகிற. ஏன் பயப்படுற? இப்படியெல்லாம் யாரும் விட்டுற மாட்டாங்கட்டி. கடுப்பா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. எதையும் நினச்சி கடுப்பாவாத, கவலைப்படாத. இரு, ஒன்றும் இல்லை, நல்லாவே நடக்கும்னு நினச்சிக்கோ. அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளால். வேறு என்ன செய்ய முடியும்? எங்கேயும் இங்கே அட்ரஸ் இருந்தால் கூட சொல்லு, நாங்கள் போய் பார்த்து பேசிட்டு வரோம். அடாடோட எனக்கு அட்ரஸ் தெரியாமலாக்கா இருக்கு. அந்த சண்டாளி படுபாவியை போய் பாட்டோன்னு வச்சுக்க. நம்மளை இழுத்து கழுவ பூட்டி விட்டு எங்கேயோ பூடுவா பார்த்துக்க. வீட்டுக்கு வரணும்னு தெரிஞ்சிட்டாலும் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவா. பொல்லாத ஆள் அவ. எம்மா 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 என்னம்மா பண்ணுற? எவ்வளோ சந்தோஷமா வந்துக்கிறோம். என்ன பண்ணுது பாரு எங்கள் அம்மா. எம்மா பார்த்தியா நாங்கள் என்ன வச்சுக்கிறோன்னு. ஐயோ அக்கா 2 ராவு காலம் ஒன்று தேடிக்கிட்டு வந்துருக்குக்கா. பார்த்துக்க. ஐயோ என்னட்ட கையில் வர தூக்கிட்டு வந்துருக்காளோ டப்பாளுவோ. தெரியுது ராவு காலம் தான் வந்திருக்குன்னு. என்னட்ட தூக்கிட்டு வந்திருக்கோ தெரியலையே. என்னட்டு ஒரே வாயை இழுத்துக்கிட்டு வந்துருக்காளுவா. ஒரு ஆட்ட மதிப்பு உள்ள மரியாதை நம்ம மேலே. இப்போ மட்டும் ஆட்டாக்கிட்ட வந்துட்டாளுவா ஆட்டிக்கிட்டு. என்னடி கொண்டு வந்துருக்குறீங்க, என்ன விஷயம்? எம்மா என்னம்மா நீனே வாங்கிட்ட எம்மா பாசமாக தூக்கிட்டு வந்திருக்கிறோம். நீ என்னம்மா இப்படி பேசுறீ நீனு? கொஞ்சம் கூட உனக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை பார்த்துக்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் புருஷங்கிட்ட கூட காட்டக்கூடாதுன்னு வாங்கிட்ட வந்து காட்டலான்னு வந்தா நீ என்ன இப்படி நாய் உழுவுற மாதிரி உழுவுற? ஆமாம்மா வாங்கிட்ட தான் முத காட்டணும். இது உனக்கு தான்மா சொந்தமான பொருள். இவ்வளோ என்னத்துக்கு அடி போடுறாளோன்னு ஒன்றும் புரியலையா? என்னவா இருக்கும்? ஒன்றும் விளங்கலையே. எடி கோல்பாரில் இட்டுக்கிட்டு கொண்டு போய் விட்டுவிட போகிறாளுவா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ நம்பி காலை வச்சா காலை வாய் விட்டுட்டு போடுவாளுவா. இவ்வளோ ஆட்ட கிடையாது. அப்பங்காரனாரு இவ்வளோ நான் பார்க்க போகிறாளுவோ. சரி சொல்லுங்க என்ன விஷயம்? நானே சொல்கிறேம்மா. எம்மா நம்ம தம்பி மவ இருக்கிறாள்ல கீதா, எனக்கு 30 பவுன், இவளுக்கு 30 பவுன், அவளுக்கு 30 பவுன்னு 3 பேருக்கும் 90 பவுன் வாங்கி கொடுத்துருக்குறாம்மா. எனக்கு நல்லா வரியா மணிமணியா வாங்கி கொடுத்துக்கிறா. நல்லா 30 பவுனுக்கு. இவளுக்கு நல்ல பெரிய ஆரம், அவளுக்கு பெரிய ஆரமா செம்மையா இருக்குது பார்த்துக்குங்க. நான் அதை முதல்ல என் புருஷங்கிட்ட கூட கொண்டு போய் காட்டில் பார்த்துக்க. வாங்கிட்டு வந்து காட்டில் வந்தால் என்ன இப்படி இழிச்சு விழுவுற? எம்மா அழகாக இருக்குது தெரியுமாம்மா. பின்ன இருக்காதா பின்ன என் மருமகளை ஆக போகிறாட. அப்போ அத்தைக்காரின்னு பாசமாக இருக்காத போகுது. அதாம்மா உங்ககிட்ட வந்து காட்டலான்னு வந்தேன். எம்மா எப்படி தெரியுமா அவளுக்கு நல்ல மனசு இருக்குது. எப்பா இந்த மாரி பிள்ளைய பெக்கணுமா. அம்மா அருமையா பாசமா எப்படி இருக்கா தெரியுமா? அவன் அம்மாடையும் சமாளிச்சு விட்டா தெரியுமா? ஏன்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்த போனா அவளும் கேள்வி கேட்டா பார்த்துக்கா கீட்டாவ. எம்மா இப்படிலாம் இல்லம்மா அப்படிமா இப்படிமான்னு சொல்லி சமாளிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டா தெரியுமா உனக்கு? அராராராரா அப்படி போகிற கடை இப்போதான் புரியுது.
ஓஹோ, இந்த நகையை வாங்கி கொடுத்த வேகட்டுக்குறா நீங்கள் இப்படி இழுக்கிறீங்களாட்டி? யாட்டி ஒரு வாயிலாத பூச்சி மாட்டினானா அவளை இழுத்துக்கிட்டு போய் 3 பேரும் சேர்ந்து மொட்டை அடிச்சிருக்கீங்களே. இம்ம நாள் அவளுக்கு அவள் ஆட்டாக்காரி சொன்ன மாரி ஒரு ரொட்டி பாக்கெட்டுக்கு வழி உண்டா உங்களால்? ஒரு சட்டி துணிக்கு வழி உண்டா? ஒன்றும் கிடையாது. என்னமோ இன்னைக்கு நகை வாங்கி கொடுத்துட்டானு நல்லா இழுத்துக்கிட்டு வந்து சொல்கிறீங்களாட்டி? யாட்டி என் மவனுக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல பார்த்துக்க. நீங்கள் பண்ணுற வேலை என்ன வேலை? யாட்டி உன் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே செலவாச்சு. இதில் வர 30 பவுன் வாங்கிட்டீங்க உங்கள் லட்சணத்துக்கு. என் மருமவ ஆவாடு, என் மருமவ பட்ட மவ மட்டும் உங்களுக்கு ஆக மாட்டி. ஏட்டி அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட செரிக்குவாளா? அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது அவளை வழி அனுப்பு உங்களுக்கு எல்லாம் ஃபோன் போட்டாளா என் மருமவ? வண்டிங்களாட்டி இன்னைக்கு என்னமோ கூப்பிட்டான்னு சொல்லி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்துவிட்டு நகையை வாங்கி தூக்கிட்டு வரீங்க. பேச்சு வளர்த்த கடமைக்கு எனக்கு கூட 10 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கலாமா என் பேத்திக்காரி? உங்களுக்கு 30 பவுன் கிழிக்கிற உங்கள் முகர கட்டைக்கு இருக்கட்டும். சரி நாங்கள் அக்கா யாட்டி பெருவல உனக்கு மறந்துடுமோ எல்லாம் சொன்னதெல்லாம். நீயும் அன்னைக்கு உன் மாமியாக்காரி என்ன சொன்னீங்க? என் மவன்காரன் எக்கா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறான், நீ 2 பயலை வச்சுக்கிறிய உன் மவனை கொடுக்குறியாக்கான்னு கேட்டானே. நீ என்ன சொன்ன? ஐயோ இண்டாண்டாண்டாண்டா இந்த மாதிரி எண்ணத்தில் என் வீட்டு படியை ஏறாத. என் மவனுக்கெல்லாம் நாங்கள் பெரிய கோடி சொன்னதான் பொண்ணு பார்க்க போகிறோம். என்னென்ன கடை பேசினேன் இன்னைக்கு எங்கிருந்து வேண்டாம் உனக்கு மருமவளை போட்டால என் பேட்டிக்காரி? யாட்டியே இங்கே பார்ட்டி பெரியவளா என்ன பண்ணுவானு தெரியாது பாட்டுக்க. இதெல்லாம் ஒழுங்காக கொண்டு போய் தூக்கிட்டு போயிடுங்க சொல்லிவிட்டேன். என் கண்ணு மட்டும் நிற்காதீங்க. வரட்டும் என் பேட்டிக்காரியை பிடிச்சாலும் சரிப்பட்டு வரும். எப்படி இழுச்ச வாய் கிடச்சி போட்டாலும் ஏறி மொட்டை அடிக்கிறீங்க. வரட்டும் என் மவன் வரட்டும். என் மருமவ வரட்டும். இன்னைக்கு இருக்குது உங்கள் புருஷன் மாறவங்களுக்கும் இருக்குட்டி. ஏட்டி புருஷன் மருமவ வந்துருச்சு. மருமவ உங்கள் லட்சணத்தில் உன் மாமியாக்காரியை பேச விட்டு வேடிக்கை பட்டியாமா அன்னைக்கு என் மவனை எல்லாத்தையும் மறந்துடும் நினச்சாட்டி. ஏட்டி நான் மறக்கவே மாட்டேட்டி. ஏக்கா என்னக்கா அம்மா என்னக்கா உன்னை இவ்வளோ கேவலமாக பேசுது? ஐயா இவ்வளோ வேலையை பார்த்துப்பட்டு இப்போ மருமவன்ற ஐயா உன் கூட சேர்ந்து வந்தால் நானும் அசிங்கப்பட வேண்டி தான் போட்டிருக்கு. எனக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நான் கிளம்புறேம்மா சாமி. நீயே பேசிக்க அம்மா கிட்ட. ஏம்மா அன்னைக்கு ஏதோ தெரியாமல் பேசிவிட்டேன். இப்போ நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நினச்சா பார்த்தா சொல்லு பார்ப்போம். என்னமோ நான் சொல்லிவிட்டேனா இப்போ நினச்சிக்கிட்டு இதுமாரி பேசுறியேம்மா. என் பையனுக்கும் உன் பேத்தியை பிடிச்சிருக்குது. நீ தானே சொல்லி பெரிய மனுஷியாக இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சொல்லு பார்க்கும். எப்போ பாரு இப்படியே தான் பேசுறீங்க. இங்கே உறவு வேணாம் ஒட்டு வேணான்ட்டு. அன்றைக்கி ஏதோ பேசிவிட்டேன்னு தெரியாமல் என் மாமியாக்காரி மிரட்டினதில்ல. இன்றைக்கி இன்னும் அப்படியே நான் பேசுகிறேன். மாமியாக்காரன் செத்து 2 வருஷம் ஆச்சே. நீ ஏன் தான் அப்படி இருக்கிறேன்னு தெரியலப்போ. நாங்கள் நல்லா இருக்கிறதே உனக்கு பிடிக்காது. சரி இருக்கட்டும். இந்த நெக்லஸ் நான் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். நீ யார்கிட்ட என்ன சொல்கிறே சொல்லு. என் தம்பி மாவை வாங்கி கொடுத்தா நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். அவ்வளவுதான். பொண்ணு கதையை மாப்பிள்ளை கதை நான் அப்புறம் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். எப்படி பேசுகிற தெரியுமா நீனு? யாட்டு நீ என்ன அந்நியம் படத்தில் நடிக்கிற விக்ரம் மாரி பேசுறியா? இப்போ கொஞ்சம் நேரம் அழுகுற, அப்புறம் திமுறா பேசுகிற. வெட்டி இங்கே பாட்டுக்கு டீ பெரியவளா என் புடி இல்லாத இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பாட்டுக்க. நான் சொல்கிறது தான் நடக்கும் பாட்டுக்க. இந்த கதையில் மட்டும் நான் அப்படி புடிவாதமாக இருக்கிற ஆள் பாட்டுக்க. என்னமோ இப்போ என்னெல்லாம் என் பேட்டி இழுத்துக்கிட்டு போய் கட்டி வச்சிருவாளாம். இங்கே பாரு இன்னைக்கு சபலம் போடுறது தான் உன்கிட்ட சொல்லிவிட்டான். என் பேட்டிக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல வெளியில் உள்ள கோடீஸ்வர மாப்பிள்ளை நான் பார்க்க போகிறேன். உனக்கெல்லாம் பேட்டியை கட்டி கொடுத்தோன்னு வச்சுக்கோ. நீ அவ்வளோதான் குட்டிச்சவராக்கிடுவ. குட்டிச்சவரா பார்க்கலாம். நீ ஏன் நானு கொஞ்சம் கூட ஒரு பெத்த பொண்ணாச்சுன்னு ஒரு பந்த பாசம் இல்லை. இந்த புள்ளியோ மட்டும்தான் உனக்கு பேர புள்ளியோ என் புள்ளியெல்லாம் இல்லையா? இருக்கட்டும். நான் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் பெரியம்மா கிட்டே பேசிக்கிறேன். சரிதான் போட்டி கிறுக்கு போ பேட்டுக்குங்கடி. என் பேட்டுக்காரி நல்லா சம்பாதிக்கிறான்னு உடனே இப்போ மட்டும் அவனை கட்டி கொடுக்குறதுக்கு நிற்கிறா பாரு. சரியான பண பேயிடிவ. ஏக்கா ஏதோ தெரியாத பேசி விட்டாவ. ஏக்கா வெளியில் பொண்ணை விட்டு ஏன் கஷ்டப்பட போறீங்க? பேசாமல் இவன் மவனுக்கே கொடுத்துருக்கலாம்ல. ஏக்கா நீ இன்னும் பிடிவாரமாக இருக்கிற ஒரு பெட்ட மவனை கூட பார்க்காத. இவன் வரட்டி ஏட்டி அந்த பொண்ணுக்கு என்ன மனசில் இருக்குன்னு தெரியல. நீங்கள் வர பேசிக்கிறீங்க. சரி அது இருக்கட்டும்க்கா. யாக்கா உன் பேட்டி அம்மா தான் சம்பளம் வாங்குறா. ஆளுக்கு 30 பவுன் எடுத்து கொடுத்துக்கிறாள. உனக்கு ஒரு 10 பவுன் கூடமா வழி இல்லை. நானே கடுப்பில் இருக்கிறோம். நீ வர எனக்கு கடுப்பு ஏட்டா அடிச்சு